Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 667 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த டோஃப்ளமிங்கோவோட ராயல் பேலஸ காட்டுறாங்க. அங்க டோஃப்ளமிங்கோ இஷோ கிட்ட பரவாயில்ல, நீ ரொம்ப நல்ல வேலை பாக்குறேன்பா. ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் அவன் கூடவே இருக்கான்ல. பட் அவன் தெளிவா சொல்லிடுவான், நான் இந்த மாதிரி பண்றேங்கிறதுக்காக உன் கூட உன் சைடு இருக்கேன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஸ்டார் ஹெட்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட தில்லாலகடியே இந்த கண்ட்ரிக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அதனால வேற வழி இல்லாம இந்த வேலையை நாங்க பாக்குறோம். நேவியோட வேலை என்னன்னா, சிவிலியன்ஸ் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்கள பத்திரமா பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ஸ்டார் ஹெட் ஒரு வேலை டோஃப்ளமிங்கோவை கொல்லணும்னு வந்திருந்தான்னா அதனாலேயே கண்டிப்பா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அவனோட ஜஸ்டிஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த பஞ்சாயத்தை தடுக்கணும், அவ்வளவுதான். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னைய பாத்துக்கிறேன், என்ன ஓகே தானேன்னு டோஃப்ளமிங்கோவையே இன்டைரக்டா மிரட்டுவான். அவங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, அப்படியே சைலண்டா நிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஒரு டைம் பாம்பு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வெடிப்பான்னு. இந்த இஷ்யூ இப்பதான் நியூ கமரா வந்திருக்கான், அதுவும் வேர்ல்டு மிலிட்டரி டிராஃப்ட்ல இருந்து. அப்படி இவன் மேல நம்பிக்கை வச்சு நேவி அட்மிரலா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கும் போது இவன் ஏதாச்சும் அதுக்கு பண்ணி ஆகணும்ல. இந்த வார்லார்டுங்கிற மொத்த சிஸ்டமும் கம்ப்ளீட்டா அபார்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு பட்டு பயங்கரமா சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்கிட்டயே ஒரு கதை சொல்லுவான். ஒரு பைரட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி சில கிங்டம் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணான். அப்படி அவன் கண்ட்ரோலுக்கு வந்ததுல இருந்தே இந்த கண்ட்ரி மாதிரியும் அந்த கண்ட்ரியும் கம்ப்ளீட்டா நாசமா போச்சு. ஒரு பக்கம் நேவி, ஒரு பக்கம் வார்லார்டு, இன்னொரு பக்கம் 4 எம்பரர்ஸ். இதெல்லாம் உருப்பிடுமாங்கிற மாதிரி கேட்பான். சரி, உன் கணக்குப்படியே எல்லாத்தையும் போட்டு தரலாம், அப்புறம் எப்படா பவர்ஸை பேலன்ஸ் பண்ணுவேன்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்ன மட்டும் நல்லா கேட்டுக்க, நீ இதே மாதிரி உன்னோட கொடூரமான ஆட்சியை தொடர்ந்து பண்ணினா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்ல வாய் எடுக்கும் போதே ஓங்கி ஒரு கிக்கு வைப்பான். அதை கேஷுவலா தடுத்துருவான். அப்படி தடுத்ததுக்கே அந்த இடம் பயங்கரமா அதிரும். அந்த டைம் கூட கேஷுவலா சொல்லுவான், இந்த மாதிரி நீ கொடூரமா ரூல் பண்றதுக்காக ஒரு அருமையான பிரைஸ் உனக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் ஹெவன்லி டீமன் அப்படின்ட்டு பயங்கரமா மிரட்டின உடனே டோஃப்ளமிங்கோ கொஞ்சம் கூட யோசிக்காம, நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா பேசாம நான் உன்னைய கொன்றலாம் போலயே, அதுவும் இப்பவே இங்கேயாம்பா. அவன் தெளிவா சொல்லிடுவான், அவசரப்படாதக்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நீ நானும் நல்ல பயல்களாவே இருப்போம், சில பல வேலை இருக்குது, அது முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்பவும் நான் என்ன சொல்றேன், உன்னோட கண்ட்ரியை காப்பாத்த போறேன்னு தான் சொல்றேன். அதனால அவசரப்படாத, இந்த கண்ட்ரியில என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு மட்டும் தெரிய வரட்டும். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்னால பார்க்க முடியாது, ஏன்னா நான் தான் பிளைண்ட் மேன் ஆச்சே. இந்த வருஷம் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் இருக்குது, ரெடியா இருந்துக்கன்னு பேச்ச மாத்திட்டு அவன் பாட்டுக்கு போவான். போகும்போது கூட டோஃப்ளமிங்கோவை பீதியாக்குற மாதிரியே தான் பேசிட்டு போவான். இந்த உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, அது நீ ஆசைப்பட்டாலும் சரி படாட்டியும் சரி, இந்த உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போதுமாமே, எல்லாத்துக்கும் தயாரா இருந்து அவன் பாட்டுக்கு போவான். அதே நேரம் இங்க லூஃபி மத்தவங்களை காட்டுறாங்க. அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு, இந்த வயலட்டுங்கிறவ ஒரு பிரின்சஸ் ஆன்னு. லூஃபி வேற ஷாக் ஆகுறாங்கிற பேர்ல தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அப்படின்னா நீ நிஜமாவே ட்ரெஸ்ரோசாவோட பிரின்சஸ் ஆன்னு கேட்டா இருக்க வேண்டிய ஒண்ணுதான், ஆனா இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே செவுத்த தடவிட்டு இருப்பாளா. அப்ப ரெபேக்கா கிங்கோட பேத்தி, இவளுக்கு தங்கச்சி பொண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த செவுத்துல ஒரு பட்டன் துவா, அப்படியே ஏதோ ஒரு ரூட் மாதிரி ஒன்னு ஓபன் ஆகும். என்னடான்னு பார்த்தா இது ஒரு ஹிடன் டோர். இந்த வழியா போனாங்கன்னா அவங்க லிப்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாம வேற எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போவா. பார்த்தா அது படிக்கட்டு சும்மா சுத்துன்னு சுத்தி மேல போகும். இது கிங் ரிக்கு ஃபேமிலிக்காக சேஃப்டி காண்டி கட்டப்பட்ட ஒரு இடம். சொல்ல போனா ரொம்ப சீக்ரெட், டோஃப்ளமிங்கோக்கு கூட தெரியாது. உள்ள நடக்க ஃபுல்லா தூசி. அந்த டைம் அங்க ஒரு பெரிய கூட ஒண்ணு சங்கிலி போட்டு மேல கட்டி இருக்க மாதிரி காட்டுவாங்க. இது வேற ஒண்ணு இல்ல, புள்ளி சிஸ்டம். இதுல உட்கார்ந்துட்டு அந்த பக்கம் இருக்க செயின்ல ஹெவியா ஏதாச்சும் லோட கொடுத்தாங்கன்னா இது அழகா மேல போகும். அப்படி பண்ணா இவங்க தேவையில்லாம ஸ்டெப்ஸ்ல ஏறி போகணும்னு அவசியமே இல்ல. இப்போ இவங்க இதை யூஸ் பண்ணி மேல போனாங்கன்னா நேரா ரேம்பார்ட் டவருக்கு போய் சேருவாங்க. அங்க இருந்து நேரா பேலஸ் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். ரெண்டும் பக்கத்துல தான். அப்போ ஜோரோ லூஃபி அந்த கல்லை தூக்கிட்டு மேல போக சொல்லுவான். என்னன்னா இவன் மேல போய் அந்த சங்கிலியை புடிச்சிட்டு இந்த பக்கமா குதிச்சான்னா அந்த கூடையில உட்கார்ந்துட்டு இருக்க இவனுங்க சல்லுன்னு மேல போயிருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பையிலும் அசால்ட்டா மேல வந்துடலாம்ல. இத சொன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எப்படி இந்த கல்லை தூக்கிட்டு போறது, பேசாம ஏரியா போலாங்கிற மாதிரி வயலட் சொல்லுவாளா. லூஃபி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அலையாக்கா அந்த கல்லை புடிச்சுக்கிட்டு மேலையும் கையை விட்டு அலையாக்கா புடிச்சுக்கிட்டு சல்லுன்னு மேல ஏற ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு ஏதோ டூருக்கு போற மாதிரி அதுல ஏறி உட்காந்துக்கிட்டு, டே லூஃபியே சாட்டை போட்டு மேல இழுத்து விடுறா, போனாமா மண்டைய பொழந்தமா வந்தமான்னு இருப்போம், போர் அடிக்குதுமா. இதுல வேற வயலட்டியை ஏறி உட்காருன்னு உடனே என்னங்கடா என்னென்னமோ பண்றீங்கன்னு அவளே பேந்த முழிப்பா. அப்படியே கட் பண்ணி கொலோசியத்தை காட்டுறாங்க. கொக்கா மக்கா அவங்க கத்துல அந்த மொத்த கொலோசியமும் உடஞ்சி விழுந்துரும் போல. அப்படி அதிர்ற அளவுக்கு கத்துவாங்க. என்ன ஃபைனல்ஸ் ஆச்சே, அதனால அத்தனை பேருக்குமே படபடப்பு பீதி. அந்த டைம் அந்த அடியாளுங்க கெட்டப்பெல்லாம் களைச்சு போட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி அடிச்சு புரண்டு உள்ள ஓடுவான். ஆறான்னு பார்த்தா அந்த கோவாலா புள்ள எப்படியோ டகால்டி வேலையெல்லாம் பண்ணி மேட்ச பார்க்க உள்ளுக்குள்ள வந்துட்டா. அப்ப அந்த ஸ்டேஜை காட்டுறாங்க, நல்லா பெரிய சைஸ்ல இருந்தது. அப்படியே பிரிஞ்சு இப்ப இந்த மாதிரி இருக்கும். இன்னும் பவர்ஃபுல்லான ஏசோட லோகியா ஃப்ரூட் ஆச்சே இது. இந்த டெவில் ஃப்ரூட்டை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் டஃப் இருக்கணும்ல, அதனால தான் ஸ்டேஜ் அப்படி மாத்தி இருக்கானுங்க. இதுல யாரு
வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். மொத்தம் 5 பேர் போட்டி போட போறாங்க. பிளாக் ஏ பி சி டி சேர்ந்தவங்க பிளஸ் அந்த டியமண்டேங்கிறவன். மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆர்வம் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. இங்க சாபோ நல்லா ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிட்டு அட்டி பிரிக்கலாண்டா மரைன் கொலோசியம். யோ என் பேரு பாட்டலோமியோ என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறேன்னா அட வாடா இனிமேட்டு நான் சொல்றதான் உனக்கு பேருன்னு சொல்லி கூட்டு போவான். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா என்ட்ராகிறது நம்ம லூசிம்பாங்க. அப்படியே சாபோ உள்ள கெத்தா என்ட்ரி கொடுப்பான். எல்லாத்துக்குமே இப்ப லூசி தான ஃபேவரட்டான ஃபைட்டர். என்ன ஹெல்மெட் போட்டிருந்ததுனால யாருக்கும் அடையாளம் தெரியல. அதனால பிரச்சனை இல்லாம இவன் சண்டை போடலாம். உள்ள போய் நின்னுட்டு ஏஸ் இத பாத்துக்கிட்டு இருக்கியா நல்லா பாரு உனக்காண்டி நான் சண்டை போட போறேன்னு கெத்தா கையை தூக்கி காமிப்பான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.